அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு உலகம் முழுக்க வைரலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு காணொளி எதுன்னு கேட்டிங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்னாடி டெல்லியில் ஒரு நாத்திகவாதிக்கும் ஒரு இஸ்லாமிய முஃப்திக்கும் மத்தியில் நடந்த அந்த விவாதம் தான் இன்றைக்கி மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கு. இந்த விவாதத்துக்கு அப்புறம் பல நபர்கள் இஸ்லாத்தை குறித்த நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க தான் நம்மளால் சொல்ல முடியும். அது என்ன விவாதம், யார் யார் கலந்துக்கிட்டா, அங்கே என்னென்ன பேசப்பட்டது, அதற்கு முன்னாடி இந்த விவாதங்கள்லாம் நடந்திருக்கா, இது போல் அந்த விவாதங்கள் இந்த சமூகத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது, இந்த விவாதங்கள் போன்று நாமும் சில விஷயங்களை முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகளை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்தில் அமைதியை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்குது. நாளுக்கு நாள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை என்பது கூடிக்கொண்டே செல்கிறது. 2050 உலகத்தில் மிகப்பெரிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கும் என்ற அளவு இன்றைக்கி பேசப்படுது. குறிப்பாக மேற்குலகம் இன்றைக்கி இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டுருக்கு. அப்போ இந்த இஸ்லாத்தில் கண்ணியமும் மாண்பும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இருக்கிறனால தான் இன்றைக்கி இந்த மார்க்கத்தை நோக்கி மக்கள் வர்றாங்க. சில நபர்கள் தன்னிச்சையாக புரிந்துணர்வோடு வர்றாங்க. சில நபர்கள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல உபதேசங்களை கேட்டுவிட்டு இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. ஆனால் இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்ற பல்வேறு தீய சக்திகள் இன்றைக்கும் செயல்பட்டுட்டு தான் இருக்குது. ஏன்னா நல்லது என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, ஒழுக்கம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, மனித மனம் என்ன எண்ணுகிறதோ அதன்படி வாழ்க்கை அமைச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேற்கத்திய உலகங்களாகட்டும் இன்னும் பல நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எதற்கு பிறந்தோம், ஏன் இருக்கோம், நம்ம இறந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்று மனதில் கொள்வது கிடையாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழக்கூடிய மக்களாக இன்றைக்கி உலகத்தில் பல நபர்கள் இருக்காங்க. இந்த சமயத்தில் சத்திய மார்க்கமாம் தூய மார்க்கமாம் இஸ்லாத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல முஸ்லீமாகிய நாம் ஒவ்வொரு நபரும் இருக்கிறோம். இது மத பிரச்சாரம் கிடையாது, ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிற அடிப்படையை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி உலகம் முழுக்க தாவா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அழைப்பு பணி என்பது நடந்துகிட்ருக்கு. அந்த தாவாவின் உயர்ந்த லட்சியமே என்னென்னா அவன் நேர்வழி அடைய வேண்டும். அதற்கு நாம் அடிப்படை தூண்டுகோலாக இருப்போம் தான் தவிர பணத்தை கொடுத்தோ காசை கொடுத்தோ அவனை மூளைச்சலவை செய்தோ அல்லது அவனை வள்ளுக்கட்டாயமாகவோ இந்த மார்க்கத்தில் கொண்டு வந்து இணைக்க முடியாது. காரணம் ஏன், இறைவன் நாடினால் மட்டுமே ஒரு நபர் என்ன பண்ண முடியும், இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்க முடியும். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருக்கட்டும், அவன் எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், அவன் என்ன கோட்பாடாக இருக்கட்டும், அவன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற காலகட்டங்களில் இறைவன் நிச்சயமாக தனது அத்தாட்சிகளை காட்டிக்கொண்டே இருப்பான். பல நபர்களின் வழியாக உபதேசங்களை கொடுத்து கொண்டே இருப்பான். அதை அவன் அறிவு கொண்டு பகுத்தறிவு கொண்டு அவன் அதை அறிந்து நேர்வழி பெறுவதும் பெறாமல் போவதும் அது அவனுடைய நிலைப்பாடு தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த அடிப்படையில் 2 நாளைக்கு முன்னாடி சர்வதேச அளவில் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. டெல்லியில் ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு நடத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம், சரியாக 11 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது, 1 மணிக்கு முடியுது. 2 மணி நேரம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் 2 நபர்கள் கலந்து கொள்கிறாங்க. ஒரு நபர் நாத்திகவாதி, கடவுளே இல்லை, கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை, அவர் இந்த உலகத்தை படைக்கவும் இல்லை பரிபாலிக்கவும் இல்லை, நாமத்தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாமே தானாக உருவாகியது அப்படிங்கிற அடிப்படையில் அறிவு சிந்தனையிலிருந்து முன்வைக்கிறேன் அப்படிங்கிற வாதத்தை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு நபர் இருக்கிறார். இவர் பேர் ஜாவித் அக்தர். பேரை கேள்விப்பட்ட பின்னாடி தெரியுது இவர் ஒரு முஸ்லீமாக தான் இருப்பார்னு. அப்போ இவர் முஸ்லீமான்னு கேட்டால் பிறப்பில் முஸ்லீமாக இருந்தார். ஜாவித் அக்தராக தான் இன்றைக்கி அவர் தன் வாழ்க்கையை நகர்த்திட்டு இருக்கிறாரு. ஆனால் பெயரளவில் இருக்கிறாரு தவிர சிறு வயதிலேயே இவர் நாத்திகவாதியாக மாறிடுறாரு. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஜாவித் அக்தருக்கு 80 வயசு ஆயிடுச்சு. இந்த 80 வயசுலையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாத்திக கொள்கையில் வேரூன்றி நிற்கிறாரு, பல்வேறு மேடைகளில் பேசுகிறாரு. ஸோ ஜாவித் அக்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு கேட்டிங்கன்னா, இவர் சினிமா துறையில் பாடல்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்கிறாரு, திரைக்கதை கூட எழுதியிருக்கிறாரு. சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் பாலிவுட்டில் அறியப்படக்கூடிய ஒரு நபராக தான் ஜாவித் அக்தர் இருந்திருக்கிறாரு. நாத்திகம் என்ற அந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணுவார், டிபேட் பண்ணுவார், பேசுவார். நாத்திகத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இந்த ஜாவித் அக்தர் இருக்கிறார். அப்போ பிறப்புல முஸ்லீமாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே இந்த நாத்திக சிந்தனை, கடவுளே இல்லைங்கிற சிந்தனை நோக்கி போய் அதோடைய உச்சபட்சமாக தான் இன்றைக்கி 80 வயசில் இந்த விவாத நிகழ்ச்சிக்குள்ளே இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அப்போ இவர் ஒரு பக்கம் அமர்ந்திருக்கிறாரு. மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இல்லை கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு இணை யாருமே கிடையாதுங்கிற விஷயத்தை பேசுவதற்காக, கடவுள் இருக்கிறார் என்று நிரூபிப்பதற்காக ஒரு நபர் வர்றாரு. இவர் தான் முஃப்தி சமாயில் அகமது அப்துல் நதுவி என்று சொல்லக்கூடிய பேர் தான். ஸோ முஃப்தி சமாயில் இருக்கார்ல,
இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா தாருல் உலூம் இருக்கிற லக்னோவில் இங்கே இவர் வந்து பயிற்சி பெற்றிருக்கிறாரு. ஒரு இளம் ஆலிமாக இருக்கிறாரு. ஒரு இளம் மார்க் அறிஞராக இவர் செயல்பட்டு இருக்கிறாரு. மேலும் பல்வேறு நிறுவனங்களில் நிறுவன தலைவராக மர்கஸ் அல் வஹ்ஃபைன் என்று சொல்லக்கூடிய மதரசாவுடைய முதல்வராக இருக்கிறார். அதே போல் ஷஹ்சார் ஃபுட் என்று சொல்லக்கூடிய நிறுவனத்துடைய தலைவராகவும் இருக்கிறார். ஸோ இந்த ரோலில் அவர் செயல்படுறாரு. கூடுதலாக மார்க்க பணியில் குறிப்பாக இஸ்லாத்தை மாற்று மத மக்களில் கொண்டு போய் சேர்க்கணும், புரிய வைக்கணுங்கிறதுக்காக பல்வேறு விவாத மேடைகளையும் கலந்துக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட விவாத மேடைகள்லேயே ஒரு பெரிய மேடையாக இவருக்கு கிடைச்சது தான் இந்த மேடை. அப்போ ஒரு பக்கம் ஜாவித் அக்தர் இருக்கிறார், இன்னொரு பக்கம் முஃப்தி ஷாப் சமாயில் இருக்கிறார். அப்போ இந்த 2 பேரும் தான் 2 தினங்களுக்கு முன்னாடி 2 மணி நேரம் விவாதம் செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அறிமுகம்லாம் செய்யப்படுது, யார் யார் என்னென்னு அறிமுகம் செய்யப்பட்டு விவாதம் என்பது தொடங்குகிறது. விவாதத்துடைய ஆரம்பத்திலிருந்தே இந்த ஜாவித் அக்தர் தனது வாதங்கள் எப்படி வைக்கிறார்னா அறிவியல் பூர்வமாக பகுத்தறிவு பூர்ணமாக முன்வைக்கிறேங்கிற அடிப்படையில் முன்வைக்கிறார். ஆனால் அவர் வைத்த வாதங்கள் பேச்சுக்கள் எல்லாமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆப்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா இவர் எமோஷனலாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறாரு. அந்த எமோஷனில் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மத்தியில் கன்வே ஆகலை. ஆனால் முஃப்தி சாப் இருக்காங்கள ஷமாயில், அவங்க வைத்த வாதங்களும் பேச்சுக்களும் அறிவுபூர்வமாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு அறிவியல் ரீதியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறது. அப்போ முஃப்தி சாப் இருக்கார்ல ஷமாயில், அவர் கொடுத்ததெல்லாம் எப்படின்னா முஃப்தி ராக்குடு ஜாவிது ஷாக்குடு, இப்படி தான் அந்த நிகழ்வு என்பது இருந்துச்சு. ஸோ 2 மணி நேர விவாதம் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமாக இருந்துச்சு. பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. பலஸ்தீனில் மக்கள்லாம் இறக்குறாங்களே, இதை உங்கள் கடவுள் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை ஜாவித் முன்வைக்கிறாரு. அதற்கு அறிவுபூர்வமாக இவர் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இஸ்ரேலை பற்றிய நிலைப்பாடுகள் என்ன, அந்த இறக்கக்கூடியவருடைய வரலாறு பின்புலங்கள் என்ன, எதற்காக அங்கே போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக கள பிரச்சனை என்னங்கிற விஷயங்களை அங்கே வந்து அவர் வந்து கோடிஃபை பண்ணுறாரு. இப்போ இது போல் நல்ல கருத்துக்கள் இன்னும் கூடுதலாக சொல்லணுன்னா இவருடைய பேச்சுக்களை முஸ்லீம் அல்லாத நபர்கள் லைவில் ஸ்ட்ரீமில் பார்த்துட்டு இருந்தாங்க. பல யூடியூப் சேனல் ஒளிபரப்பு செஞ்சுருந்தாங்க. ஸோ அப்போ இந்த நிகழ்ச்சி 2 மணி நேரம் முடியுது. கிட்டத்தட்ட 50 நிமிஷம் தான் முஃப்தி சமாயில் பேசினாங்க. இங்கிட்ட ஜாவித் அக்தர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த இடைவெளி அது இதுன்னு போயிடுச்சு. அப்போ 11 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு டெல்லியில் நடந்த இந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கி உலகம் முழுக்க வைரலாக பார்க்கப்படுகிறது. ஏன்னோ தமிழ் சமூகம் நேரடியாக இதை பார்த்து புரிஞ்சுக்க ஏன் முடியலன்னா முழுக்க ஹிந்தியில் இருக்குது. ஹிந்தி நமக்கு தெரியாதுல்ல, நாம் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறனால விளங்க முடியல. இருந்த பொழுதும் சில விஷயங்களை நம்ம உட்காந்து பொறுமையாக பார்த்து அதை மொழிபெயர்ப்பு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னா, முஃப்தி சமாயில் அஹமது அப்துல் நதவி மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை செஞ்சுருக்கிறார். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு இன்றைக்கி 2 நாள் ஆச்சு. இந்த 2 நாளில் அவருடைய பேச்சுக்கு கீழே பல முஸ்லீம் அல்லாத நபர்கள் கமெண்ட் போடுறாங்க, நீங்கள் சரியாக தான் பேசியிருக்கீங்க, சரியான வாதங்களை முன் வச்சிருக்கிறீங்க, ஏகத்துவ கொள்கையை அறிவுபூர்வமாக முன் வச்சிருக்கிறீங்க, கடவுள் இருக்கிறாருங்கிறத நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீங்கன்னு சொன்னது இல்லாமல் பல நபர்கள் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க. இவர் பேச்சை கேட்டுட்டு இன்றைக்கி பல நபர்கள் இஸ்லாத்துக்கு ரிவேர்ட் ஆகிருக்கிறாங்க. உங்கள் பேச்சு உண்மையாக இருக்குது, சரியாக இருக்குது. இவ்வளோ நாள் எனக்கு வந்து நான் நாத்திகவாதியாகவும் இருந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி பல இளைஞர்கள் நாத்திக கொள்கையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க அறிவு என்னன்னா பகுத்தறிவு அப்படிங்கிற விஷயத்த முட்டாள்தனமாக பயன்படுத்தி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நோக்கி இவங்க போனனால இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் பாய்ச்சும் விதமாக, அவருடைய அறிவுக்கண்ணை திறக்கும் விதமாக இன்றைக்கி முஃப்தி சமாயில் அஹமது அப்துல் நதவியுடைய பேச்சு இருந்திருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அல்லாஹ் அவருக்கு ஹைரியும் பரக்கத்தையும் கொடுக்கட்டும். ஸோ அப்போ முஃப்தி சமாயில் அஹமது செய்த இந்த புரட்சி இருக்குல்ல, இஸ்லாத்தை தன்மையை குறித்த புரட்சி, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர்னு ஒன்று இருக்குது, அதுதான் இந்த உலகத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த உலகத்தில் எல்லாம் தானாக உருவாகலை. நீங்கள் தானான்னு போய் இறுதியாக பிக் பேங் தேரியில் போய் நிற்கிறீங்க அப்படின்னா ஒரு பாரிய வெடிப்பு நடந்திருக்கு. ஒரு 2 அணுக்கள் மோதனால அது நடந்துச்சுன்னா அந்த அணுக்கள் அல்லது அந்த பருப்பொருட்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கேள்வியை நோக்கி நம்ம போகணும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமாகட்டும், நான் பேசக்கூடிய இந்த மைக் ஆகட்டும், நான் போட்டிருக்கக்கூடிய சட்டை ஆகட்டும், இதற்கு எல்லாமே பின்னாடி ஒரு படைத்தவன் இருப்பான். படைத்தவன் சொல்லக்கூடிய உற்பத்தி செய்தவன், கண்டுபிடித்தவன் சொல்லலாம். ஏன் படைத்தவன் சொல்ல முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, சில நபர்கள் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா ஃப்ளைட் பறக்குது, லைட் எரியுது, இதெல்லாம் வந்து உங்கள் இறைவன் கண்டுபிடிச்சான். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் அடிப்படை பொருட்கள் இல்லாமல், அதாவது ரா மெட்டீரியல் இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. இப்போ ஒருத்தன் ஃப்ளைட்டை வந்து உருவாக்கினா அப்படின்னு சொல்கிறான்னு வைங்களே, ஃப்ளைட்டை நான் தான் உருவாக்கினேன் அப்படின்னா, ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. அப்போ இது இறைவனாக கண்டுபிடிச்சாங்கிறது முட்டாள்தனமான வாதம். ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த கண்டுபிடிச்ச அந்த விமானத்துடைய அடிப்படை ரா மெட்டீரியல் எங்கே இருந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய ஃபியூல் ஆகட்டும், அல்லக்கூடிய இரும்பு பொருட்கள் ஆகட்டும், இதெல்லாம் இந்த பூமியில் இருந்தது, அதாவது இந்த பூமியில் இருந்தது. இது வந்து மனிதர்கள் கண்டுபிடிச்சி தான் உருவாக்குனாங்க தவிர அது வந்து தானாக மனுஷன் உருவாக்கலை. இல்லாத ஒன்றை மனுஷனால் உருவாக்க முடியாது. இருக்கிறத வச்சு தான் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போக முடியும். ரைட் சகோதரரை பற்றி பேசக்கூடிய நாம் இன்றைக்கி எவ்வளவோ அட்வான்ஸ் ஜெட்டு வந்துருச்சு, விமானங்கள் வந்துருச்சு.
அப்போ அந்த ஒன்றை ஒருத்தன் ஆரம்பித்து வைக்கிறான்னா அடுத்தடுத்து என்ன ஆயிடுது, அது பரிணாமம் அடைஞ்சு போயிடுது. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் இரும்பாகட்டும், தாது பொருட்களாகட்டும், மின்சாரமாகட்டும், தண்ணி ஆகட்டும், இது எல்லாமே யாருனாலையும் உருவாக்க முடியாது. இந்த உலகத்தில் அது இருந்தது, இறைவன் கொடுத்த அருட்கொடைகள். அதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு அதிலிருந்து பல பரிணாமங்களை அடுத்தடுத்த உற்பத்தியை நோக்கி கொண்டு வரான். அப்படி தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், ஆதம் என்று சொல்லக்கூடிய நபியை களிமண் நல்லா படைச்சான். படைச்சு இந்த உலகத்தில் அடுத்தடுத்த சந்ததிகள் ஒவ்வொரு மனுஷனாக உட்காந்து இறைவன் படைச்சிட்டு இருந்தான் இல்லை, ஒரு மனிதனை படைச்சான். அதுலேருந்து சந்ததிகள் விரிவாயிட்டே இருக்குது. அதில் உள்ளே போகக்கூடிய ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவாகட்டும், உடல் உறுப்புகளாகட்டும், இது இறைவனுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அப்போ என்னென்னா, இங்கே அடிப்படையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், சூரியன் சந்திரன் ஆகட்டும், பிரபஞ்சங்களாகட்டும், கேலக்சினா பல மில்லியன் கேலக்சி இன்னும் இருக்குங்கிறாங்க, இன்னும் பல விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நேர்த்தியாக செயல்பட்டு இருக்கு. இரவு பகல் நேர்த்தியாக ஆகிட்டு இருக்குல்ல, எங்கேயா கொலாப்ஸ் ஆகிருக்கா, தானாக நடந்திருக்கு அப்படின்னா அதில் ஒரு கொலாப்ஸ் இருக்கணும்ல. கொலாப்ஸே இல்லை இவ்வளோ வருஷத்தில் இரவு பகல் சரியாக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறீங்க. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறைவன் அடிப்படையாக கொடுத்த விஷயங்கள். கொடுத்து மனிதன் அறிவை கொண்டு என்ன வேணாலும் மாற்றிக்கோ. இரும்பை நான் கொடுத்துட்டேன், அந்த தாதுவை வச்சு நீ இரும்பை கொண்டு வந்து என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணிக்கோ. தண்ணியை கொடுத்துட்டேன், அதை நீ பல மெட்டீரியலாக மாற்றிக்கோ. இந்த உலகத்தில் நீ கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நீ படைக்கலை, நீ உருவாக்கலை. நான் கொடுத்ததை வச்சு நீ என்ன பண்ணிட்ட, ரீக்ரியேட் பண்ணிட்ட. அதை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை உன் அறிவை கொண்டு வந்து நீ படைச்சிட்ட அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் நம்ம போக முடியும். அப்போ அப்படி தான் என்ன ஆகுதுன்னா, நாத்திகவாதிகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இன்றைக்கி பல முஃப்திகள், பல நபர்கள் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம முஃப்தி ஷாமில் அகமது நத்வியை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ முஃப்தி ஷாமில் அகமது செய்த இந்த விஷயம் இருக்குல்ல, இன்றைக்கி பல நபர்களில் பேசப்படுதில்ல, இதற்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்களான்னு கேட்டால் முஃப்தி ஷமாயில் அகமதை விட யாரையும் கம்பேர் பண்ணலை. பட் முஃப்தி ஷமாயில் அகமதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி பல நபர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு அடிப்படை காரணமாக இந்த நூற்றாண்டில் இருந்தவர் யார் தெரியுமா? இந்தியாவில் ஜாக்கிர் நாய்க்கு தான். ஜாக்கிர் நாய்க்கு உங்களுக்கு தெரியும், 2016 இவர் மேலே வழக்கு போடப்படுது. எதற்குன்னு உங்களுக்கு தெரியும், பண மோசடின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து வங்கதேசத்தில் நடந்த ஒரு டாக்காவில் நடந்த தாக்குதலில் இருக்கக்கூடிய செயல்பட்ட தீவிரவாதிகளுக்கு இவருடைய பேச்சு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிருச்சு அப்படிங்கிறாங்க. இரு மதங்களுக்கு மத்தியில் மோதலை ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ எப்போ இவர் ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வந்தாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. பீஸ் டிவி என்று சொல்லக்கூடிய டிவி வந்து முடக்கப்பட்டிருக்கு. அப்போ இவ்வளவும் செஞ்சு 2016 இவர் இந்தியா விட்டு வெளியேறினார்ல, இன்றைக்கி மலேசியாவில் தான் இருக்கிறாரு. அப்போ இந்தியா பக்கம் வந்தாலே கைது தான் அப்படிங்கிற நிலைமை உருவாகிட்டு இருக்கு. ஆனால் அவர் இருந்த காலகட்டங்களில் இவர் பேசின செய்திகள் எல்லாமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்திச்சு. குறிப்பாக பல மக்கள் சிந்தித்து இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்துச்சு, பல ஆயிரக்கணக்கான மக்கள். அப்போ இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, புரிந்துணர்வோடு ஏற்படக்கூடிய கன்வர்ஷன், இதை முடக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, பல விஷயங்களில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பின்னாடி வந்துச்சு. அப்போ ஜாக்கிர் நாய்க்கு அப்புறம் 2016 அப்புறம் ஒரு பெரிய அளவில் பேசக்கூடிய, அதாவது முஸ்லீம் அல்லாத நபர்கள்ட்ட, அதாவது நாத்திகவாதியாகட்டும் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மத்தியில் நடக்கக்கூடிய விவாதங்களில் பெரிய அளவில் இன்றைக்கி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் யாருன்னா முஃப்தி ஷமாயில் அகமது நத்வி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ பெரிய புரட்சியாளராக இன்றைக்கி இவர் உருவாயிருக்கிறாரு. இவருக்கு அதெல்லாம் வந்து ஹைரியும் பரக்கத்தையும் கொடுக்கணும். மேலும் இவர் டார்கெட் செய்யப்படுகிறார். இனி வரக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணுவாங்க, இது போன்ற விவாதங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இதை பார்க்கக்கூடிய மக்கள் ஒரு சிந்தனையில் புரிந்துணர்வை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய மக்கள் கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. இன்றைக்கி இவர் பேசின யூடியூப் வீடியோ மில்லியன் கணக்காக வியூஸ் போயிட்டு இருக்கு. பல மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாத்திகம் என்ற அந்த கொள்கையிலேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த உலகத்தில் எதுவுமே தானாக நடக்கலை, இந்த இதயம் தானாக துடிக்கலை, எல்லாமே உயிர் வந்து தானாக உடலுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகல அப்படிங்கிற விஷயங்களை சிந்திச்சு கடவுள் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் சூப்பர் பவர்னு ஒன்று இருக்குங்கிற விஷயத்தை நோக்கி புரிந்துணர்வோடு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த செயல்பாடை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா புரிந்துணர்வோடு வந்துட்டான் அப்படின்னா அடுத்து அவனுடைய உண்மையான கடவுளுடைய தேடுதல் எங்கே இருக்கும்னா இஸ்லாத்தை நோக்கி இருக்கும். அதனால முஃப்தி ஷமாயில் அகமது நீ எதிர்வரக்கூடிய காலங்களில் குறிவைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஜாக்கிர் நாய்க், முஃப்தி ஷமாயில் அகமதை பார்த்தோம். ஸோ தமிழகத்தில் இப்படிப்பட்ட புரட்சியை யார் செஞ்சுருக்கான்னு பார்த்தா, முதலாவது எனக்கு விவரம் தெரிந்து பழனி பாபா தான். அவர் மேடைகளில் அவர் வீரமாக அரசியல் பேசினாலும் சரி, சமூக நல்லிணக்கம் பேசினாலும் சரி, தலித்துகள் முஸ்லீம்களுடைய ஒற்றுமையை பற்றி அவர் பேசினாலும் சரி, எந்த விதத்திலும் தான் ஒரு முஸ்லீம் என்ற விஷயத்தை அவர் மறுத்ததில்லை. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மறுமை குறித்த சிந்தனை கொடுத்தார், வீரத்தை குறித்து சொன்னார். இஸ்லாத்திற்காக ஜிஹாத் என்பது என்ன, கடுமையான முயற்சி. நீங்கள் தாக்கப்படக்கூடிய சமயத்தில், வீழ்த்தப்படக்கூடிய சமயத்தில், ஒடுக்கப்படக்கூடிய சமயத்தில் நீங்கள் இந்த மக்களுக்காக போராடுங்க. வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்காகவும் போராடுங்க, அதுதான் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அப்போ அவர் ஒற்றுமை விரும்பக்கூடிய நபராகத்தான் என்ன பண்ணார், பழனி பாபா இருந்தார். ஆனால் அவருடைய மேடைகளில் இஸ்லாம் குறித்த தெளிவான பார்வை, சொல்லப்போனால் ஒரு பைபிளை குறித்து ஆய்வு செஞ்சுருக்கிறாரு, பகவத்கீதையை குறித்து ஆய்வு செஞ்சுருக்கிறாரு, பல ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட நபருடைய பேச்சு இருக்குல்ல, இந்த பேச்சு வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டது.
வெறும் அரசியல் ரீதியான ஈர்ப்பு இல்லை, மார்க்க ரீதியான ஈர்ப்பு. பல நபர்கள் பழனி பாபா மேடையிலேயே இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற குறிப்புகளை நம்மளால் பார்க்க முடியுது. அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ தமிழகத்தில் இஸ்லாத்தை பிறருக்கு சொல்லி தெளிவுபடுத்தி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஷஹீது பழனி பாபா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதற்கப்புறம் என்னதான் விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு விவாத நிகழ்ச்சி எப்படி இன்றைக்கி ஜாவிதுக்கும் மற்றும் முஃப்திக்கும் நடந்துச்சு, இதே போல் 8 மணி நேரம் விவாதம் நடந்துச்சு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நாத்திகவாதி இங்கே இருக்காங்கல்ல நாத்திகவாதி அவங்களுக்கும் பிஜேக்கும் மத்தியில். பிஜே கூட அப்துல் ரஹ்மான் நினைக்கிறேன் அவர் இருந்திருக்கிறாரு, ஜெயினுல்லாபுதீன் மேடையில் அமர்ந்திருக்கிறாரு. இங்கிட்ட ஒரு 4 பேர், அங்கிட்ட ஒரு 4 பேர். இவங்கள் மத்தியில் நடந்த அந்த விவாதம் இருக்குது பார்த்தீங்களா, 8 மணி நேரம் நடந்த விவாதத்தில் பிஜே அவர்கள் உண்மையை சொல்லணும், 1000 விமர்சனம் இருக்கட்டும், அறிவுபூர்வமான பல்வேறு வாதங்கள் முன்வைத்தார். அவர் வாதங்களுக்கு இவங்க பதிலே சொல்லலை. இதே தலைப்பு தான் இன்றைக்கி என்ன தலைப்பு வச்சு அந்த விவாதம் செஞ்சாங்க, த காட் இஸ் எக்ஸிஸ்டட், அதாவது கடவுள் இருக்கிறாரா, காட் இஸ் எக்ஸிஸ்டட், த எக்ஸிஸ்டட் ஆஃப் காட், எப்படி வேணாலும் தலைப்பு வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட விவாதம் தான் அன்றைக்கி நடந்துச்சு. அதே பேரில் தமிழில் நடக்குது கடவுள் இருக்கிறாரா. இந்த தலைப்புக்குள்ளே அந்த தீக்கால பேசக்கூடிய யாருமே உள்ளே வரல. தலைப்புக்கு தாண்டி மனித அறிவுக்கு உட்பட்டு தான் பல கேள்விகள் கேட்டாங்க. பெரியாரை உள்ளே இழுத்துட்டு வந்தாங்க. பெரியார் இந்த சிந்தனைகள்லாம் இருந்தார். பெரியார் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் தான் இன்றைக்கி அடக்கி வச்சுருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும், இன இழிவு நீங்கள் இஸ்லாம் தான் நன்மருந்துன்னு சொன்னவர் பெரியார். பெரியார் எதிர்த்தது என்ன தெரியுமா, மூட நம்பிக்கை, பல கடவுள் கொள்கைகள், இதைத்தான் எதிர்த்ததை தவிர ஒரு காலம் இஸ்லாமியர்களும் எதிர்க்கலை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமத்துவம், சகோதரத்துவம், ஏகத்துவ கொள்கையை பெரியார் ஒரு காலம் எதிர்க்கலை. அது சரியான தீர்வுன்னு கூட சொன்னார். ஆனால் இன்றைக்கி பெரியாரை ஒழிச்சு வச்சுருக்காங்க, மறைச்சி வச்சுட்டு வெறும் பெரியார் கடவுள் எதிர்ப்புன்னு நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இஸ்லாமியும் தூக்கி ஒழிச்சு வச்சுக்கிறது. ஒரு காலம் பெரியார் இஸ்லாத்திற்கு எதிராகவும் பேசலை, பெரியார் இஸ்லாத்தை விமர்சனமும் செய்யலை. ஏன், அவருக்கு தெரியும் இந்த கொள்கை சரியான கொள்கை. அவர் கடவுளை ஏற்றுக்கல ரெண்டாவது. ஆனால் இப்படிப்பட்ட கொள்கை ஒன்று இருக்குது, அந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ஒரே தண்ணியை குடிக்கிறாங்க, ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்க. இப்படிங்கிற விஷயங்கள் பெரியார் புரிஞ்சிருந்துச்சு. இப்போ இஸ்லாத்தை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் சில முரண்பாடுகள் இருக்குது. சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நாடார் கிறிஸ்தவர், வன்னிய கிறிஸ்தவர்னு சொல்லிட்டு அதுலேயும் சாதி பார்க்குறாங்கங்கிற அந்த புரிந்துணர்வு பெரியார்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு ஒரு முட்டு கொடுக்கும் விதமாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்திய அந்த விவாதம் நிகழ்ச்சி நடந்துச்சு. ஆனால் விவாதம் முடியக்கூடிய சமயத்தில் தெளிவாக அந்த தலைப்புக்குள்ளே கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே அந்த தரப்பு பேசக்கூடிய யாருமே முன்வைக்கலை. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தாங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க, என்னென்னமோ வாதங்களெல்லாம் முன்வைக்கிறாங்க. ஆனால் எதுவுமே என்ன ஆச்சுன்னா கடைசியில் நிரூபிக்கப்படலை. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஜெயினுல்லாபுதீன் தமிழகத்தில் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய அந்த நிலையிலேருந்து தெளிவுபடுத்தினாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த நபர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்னா, நாம் வாழ்க்கையில் மரணிப்பதற்கு முன்பாக ஒரு முறையாவது மாற்று மதத்து சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி சொல்லணும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் முஸ்லீம் கண்ணிருந்து குருடாக இருக்கிறான். முஸ்லீமுக்கு தெரியாத 5 நேரம் தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜு செய்யணும், பிறரை ஏசக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் அவனுக்கு தெரியாமையாக இருக்குது. எல்லாம் தெரிந்தும் அவன் அதை செய்கிறான் அப்படின்னா குரானுடைய வசனம் தான் நினைவுக்கு வருது. கண்ணிருந்தும் சில நபர்கள் குருடாக இருப்பார்கள், காதிருந்தும் செவிடாக இருப்பார்கள், குரான் வசனம் வரும். இது இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா எல்லாம் அவனுக்கு தெரியும், ஆனால் இன்றைக்கி குருடனா செவிடனா இருக்கிறான். ஆனால் முஸ்லீம் அல்லாதவனுக்கு சொல்லணும், அவனுக்கு விஷயங்கள் தெரியாது, அவனுக்கு அதை எட்டி இருக்காது, அந்த சம்பவமே தெரியாது. சில நபர்களுக்கு முஸ்லீம்கிற பேர் தான் தெரியும் தவிர அவனுடைய வாழ்வியல் என்ன, அவன் கடவுள் கொள்கை என்ன, கோட்பாடுகள் என்னங்கிற விஷயங்களே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு நம்ம தேடி என்ன பண்ணணும், இஸ்லாத்தை பற்றி சொல்லணும். அதாவது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவன் விருப்பம், நம்ம சொல்வது நம் கடமை. மௌத்துக்குள்ளே நம்ம பல நபர்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சொல்லணும். இறைவனுடைய ஹிதாயத்து இருந்து அவன் அறிவில் தெளிவு பெற்றான் என்றால் அவன் இஸ்லாத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நாம் இன்றிலிருந்தாச்சும் நீ ஏற்று வச்சுக்கணும். நம்ம வள்ளுக்கட்டாயமாக சொல்ல தேவையில்லை. ஒருத்தன் வெறுக்கிறான், வள்ளுக்கட்டாயமாக திணிக்க தேவையில்லை. நீங்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் அவன் முகம் கொஞ்சம் சுழிச்சா கூட தயவுசெய்து நிறுத்திட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்த்துடலாம். ஆர்வப்பட்டு அவனாக கேட்குறானா, அவன் என்ன எதிர்பார்க்குறானோ அந்த விஷயங்களை சற்று தெளிவுபடுத்துங்க. இன்றைக்கி பல மக்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. என்றைக்குமே கடைக்கு வரக்கூடியவர்கள் தொப்பியோடு அமர்ந்திருந்தேன்னா இஸ்லாத்தை பற்றி டவுட்டு கேட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய டவுட்டை தெளிவோடு சொல்வோம், அந்த ஏகத்துவ கொள்கை என்னங்கிறதையும் தெளிவுபடுத்துவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபரும் இருக்கணும். ஏன்னா சதகுத்து ஜாரியாக இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் மரணத்திற்கு பின்னாடி உங்கள் கபருக்கு தொடர்ந்து உங்களுக்கு நன்மை வேணுமா, அல்ல சிறந்த சதகுத்து ஜாரியாக தெரியுங்களா, தாவா தான். நீங்கள் மரணம் வரைக்கும் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்துட்டே இருங்க, ஏகத்துவ சிந்தனையை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ சொல்லக்கூடிய சமயத்தில் நீங்கள் மரணத்திற்கு பின்னாடி ஏதோ ஒரு நபர் நேர்வழி பெற்று இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு வைங்களே, அவன் பிள்ளைகள், அவன் மனைவி, அவன் சந்ததியர் செய்யக்கூடிய எல்லா அமல்களும், ஹஜ்ஜாகட்டும் உம்ராவாகட்டும், என்ன அமல் செய்தாலும் அந்த பாதி உங்கள் கபருக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் நம்ம அதிகமாக
இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம். இது நமக்கு கிடச்சிச்சின்னு நம்ம சுயநலமாக வைத்து கொள்ளக்கூடாது. நாளை மறுமையில் நமக்கு கேள்வி கணக்கு இருக்குது. நூஹ் நபிலாம் 900 வருஷங்கள் இஸ்லாத்துக்கு அழைப்பு பண்ணி ஓயாமல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வந்தவங்க பார்த்திங்கன்னா இஸ்லாத்துக்கு சொற்ப நபர்கள் தான். அந்த சொற்ப நபர்களை வைத்து கொண்டு தான் நூஹ் நபி அந்த கப்பலை கட்டி இந்த வெள்ளப்பெருளம் ஏற்பட்டு அவங்க சென்றாங்க. மித்த எல்லா நபர்களும் அழிக்கப்பட்டார்கள். அப்போ 950 வருஷம் பொறுமையாக மக்களுடைய இன்னல்களை சகித்து கொண்டு இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை நூஹ் நபி செஞ்சாருன்னா, நாம் வாழக்கூடிய 40, 50, 60 ஆண்டுகளுக்குள்ள நாம் முடிந்த அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணணும், இஸ்லாத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இது சொல்வது 2 அடிப்படையில் அமையணும். ஒன்று, முதல் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பக்கூடிய பொய்யான செய்திகளை உடைக்க வேண்டும். அவங்களுடைய புரிந்துணர்வு மாற்றம் ஏற்படுத்தணும். பாய்னாலே கெட்டவன், பாய்னாலே தீவிரவாதி, பாய்னாலே சாப்பாட்டில் ஏதாவது கலந்துருவான், கறியில் கலந்துருவான் அப்படின்னு இந்த சங்கிகள் பரப்புகிறாங்கல்ல, இந்த புரிந்துணர்வை உடைத்து இல்லை பாய்கள்னாலே சிறந்தவர்கள் அந்த எண்ணத்தை விதைக்கணும். அதற்கடுத்து இஸ்லாத்தை நோக்கி அவர்கள் வருவதற்காக, இறைவனை புரிந்து கொள்வதற்கான ஒரு தூண்டுகோலாக சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் இதை செய்ய நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம். இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.